ஸ்ருதி ஹாசன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இவங்களோட நடிப்பில் இப்போ ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஆல்பம் சாங்கை வந்துட்டு ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் அவர்கள் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் பாடவும் செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டை எழுதுனதே கமல்ஹாசன் அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாட்டில் இருக்கும் பொழுது இந்த பாட்டோட ப்ரோமோ இப்போ ரொம்ப ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ட் அதை பார்த்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஷாக்கில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆல்பம் சாங்கில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்துட்டு பயங்கர ரொமான்டிக்காக நடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் அதை பார்த்த லோகேஷ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஷாக்லையும் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒரு சில கேள்விகளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக விக்ரம் படத்தில் நடித்த காயத்ரி அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, உங்கள் படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸோட தலையை வெட்டிடுறீங்க, ரொமான்டிக் சீனே வைக்க மாட்டேங்கிறீங்க, பட் நீங்கள் மட்டும் இவ்வளோ ரொமான்டிக்காக ஒரு ஆல்பம் சாங்கில் நடிக்கிறீங்களே எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸும் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எனக்கு நடிக்க வராது அப்படின்னு தான் இத்தனை நாள் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு நாள் திடீர்னு ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ நான் நேரில் போய் பார்க்க போயிருந்தேன். நேரில் பார்க்க போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் இந்த ஆல்பம் சாங்கில் நான் நடிக்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு. முதல்ல நான் வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தேன். பட் கமல்ஹாசன் சாரே வந்து கூப்பிட்டு நீ நடி அப்படின்னு சொல்லியிருந்த காரணத்தினால தான் உடனே நான் அதை ஓகேவும் சொல்லியிருந்தேன். இந்த சாங்கை பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு ஸ்ருதி ஹாசன் அண்ட் அவங்க டீம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு ஓகே இந்த இதில் நம்ம நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே வந்துருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் வந்துட்டு நான் வந்து நல்லா நடிச்சிருக்கேனா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். கழுவி ஊற்றுற மாதிரி நடிக்கலை அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கமல்ஹாசன் சார் வந்துட்டு லோகேஷ் அவர்களை கூப்பிட்டு நடி அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் லோகேஷ் அவர்கள் இங்கே நடிக்கவே செஞ்சுருக்காரு. ஸோ இன்னைக்கு மார்ச் 25 இன்னைக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி என்னென்ன மாதிரியான ஹைப்பை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸ்ருதி ஹாசன் அண்ட் லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேருக்கான ரொமான்ஸ் வந்து இந்த பாட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்விகளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ நீங்களாம் இந்த பாட்டுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.